மரியாதை வாழ்த்து சொல்லி வழி வைங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க ஒரு ஊரே இருக்கு, நம்ம ஊர் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இவ்வளவு பேர் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் 20வது ஆண்டு செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு இந்த கமிட்டிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் தமிழுக்கு அவ்வளோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்க மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்கலி நான் வந்து கேரளானாலும் வாழ வச்சது எனக்கு இந்த சந்தோஷம். ஒரு தமிழர் பொங்கலோ பொங்கல் எல்லாரோட சத்தமும் வர்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். 1300 1500 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட அந்த கிராண்ட் அணைக்கட். இதை பார்த்து பிரிட்டிஷ்காரன் பார்க்கிறான் அந்த அணைக்கட்டை. வணக்கம் திரு ஓவியா அவர்களை மேடைக்கு வரும்போது உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். பிரிட்டிஷ்காரன் பார்க்கிறான். பிரிட்டிஷ்காரன் நடிகை ஓவியாவை பார்க்கல. நீங்க நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றா? இந்த தமிழர்களுடைய தயவு செய்து பொங்கல் யாரும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய தமிழ் தாய் வாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹலோ 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 தாய்மார்களே, தாராவிவால் தமிழ் பெருங்குடி மக்களே, சக்தி விநாயகர் கோவில் 20வது ஆண்டு பொங்கல் திருவிழா இன்னும் சற்று நேரத்திலே தொடங்கி இருக்கின்றது. இந்த பொங்கல் விழாவிற்காக பொங்கல் வைப்பதற்காக நமது உறவுகள் தமிழ் உறவுகள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். மற்ற மாநில மக்களும் வாழக்கூடிய பகுதி இந்த தாராவி பகுதி. தாராவியில் பொங்கல் வைப்பது தாராவி மக்கள் மட்டும் பார்ப்பவர்கள் அல்ல. நாசிக், ரத்னகிரி மாவட்டம், டெல்லியில இருந்து கூட 90 அடி சாலையில் உள்ள பொங்கல் சிறப்பு விழாவை காணுவதற்கு வருகை தருகிறார்கள். ओके भगवान, अंदर आओ भगवान, आप स्टार्ट करो।
पानी दली उठवा ले बस हो गया अरे टाइम हो गया आ जाओ थोड़ा साइड हरिओम महादेव வசூலுங்க எல்லாம் வசூலுங்க பானை கொடுக்கணும் பானை வாங்கிட்டு யாரும் தயவு செஞ்சு வீட்டு விட்டு போறீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிமாநிலத்துக்காரங்க பாக்கிறதுக்காக தான் ரோட்ல வந்து குதிரை சேவை பொங்கல் வைக்கிறோம் ஏன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ வையாக்கிழமை இருக்கிறதுனால ஜட்பூசர் வந்துட்டோம்னா அந்த திருவிழா நம்ம சிறப்பாக நடந்தவங்க அப்ப போய் அங்க போய் பார்ப்போம் ரொம்ப விமர்சையா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை எடுத்து போகக்கூடிய வகையில அந்த பொங்கல் வச்சிருக்கோம் நீங்க அண்ணன் பட்டத்தேவர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களை மறுவருகை முத்துவனாச்சி இங்கே வரணும் கோயில்கிட்ட முத்துவனாச்சி இருக்கீங்க வாங்க இப்பொழுது முன்னாள் ஆதிராமர் சங்கத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அசோக்குமார் அவர்களும் அதற்கு அடுத்ததாக உக்குருத்த சங்கத்தை சேர்ந்த எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் பட்டத்தேவர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் அசோக்குமார் அவர்கள் சார்பாகவும் எங்களது பாசத்திற்குரிய பட்டன் அதை கிருஷ்ணமணி கர்மீஷன் கொடுங்க அங்க போய் அப்படி கர்மாயிக்கோங்க எல்லாருக்கும் யாரிக்கிறீங்க தயவு செய்து முன்னாடி யாரிக்காதீங்க சைட்ல இருங்க இந்த சேர் எடுத்துப்பா அம்மா பாருமா அம்மா அந்த சேர் எடுத்து இந்த சேர் வந்து சேர் போடு சேர் போடு வாங்க போங்க சார் உள்ள சாரி பாஸ் ஏமா அந்த தண்ணி இருக்குது பக்கத்துல அக்கா அக்கா பக்கத்துல போனாக்கா தண்ணி வச்சிருக்காங்க தண்ணி உங்களுக்கு ஒரு 10 ட்ரம்ல பிடிச்சி வச்சிருக்கோம் இதுல தண்ணி எடுத்துக்கோங்க இங்கே வைங்க அசோக்குமார் அண்ணாச்சி அவர்களை அன்போடு சார்பாக அனைத்து தரப்பு மக்கள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். தட்சிணாமலை சங்க தலைவர் அண்ணன் காசிலிங்கன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பிள்ளையாரை வணங்கிக் கொண்டு எங்களது மதிப்பிற்குரிய வாசத்திற்குரிய எனது பக்கத்து ஊருக்காரர் அண்ணன் காசிலிங்கன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அண்ணா அவர்களை சங்கங்களுடைய ஆலய கமிட்டி சார்பாக இருக்கிறதுக்கு வருவது என்று வரவேற்கிறோம். தட்சிணாமலை சங்க தலைவர் அண்ணன் காசிலிங்கன் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். இங்க தண்ணி கிடைக்க பாருங்க, 10 ட்ரம்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி அது எல்லாமே. மராட்டிய மாநில மண்ணிலே எங்களது பாசத்துக்குரிய ஆசையோடு இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. சக்திவேலுடைய ஆலய கமிட்டி சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம்.
தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது கவனமா எடுக்கங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுப்பு பத்த வைக்கிறா. அது வரைக்கும் நீங்க உங்க ரெடியா வைங்க, எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்க கோயில் சார்பா கிடைக்கும். உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போகணும் அவசியமே கிடையாது. அதுல தீப்பெட்டி, கற்பூரம், அகர்பத்தி, வெல்லம், அரிசி எல்லாமே நாங்க போட்டு காய்கறி முதல்ல போட்டிருக்கோம். வாழைப்பழங்கள் எல்லாம் போட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பொங்கல் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ள பூஜா ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிற பொழுது அந்த பகவத்கீதையில மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்கள் அத்தனையும் அந்த பகவத்கீதையில இருக்குது. குர்ஆன் ஷரீஃபை தூக்கிட்டு அலையக்கூடியவர் பகவத்கீதையே தெரியாமல் அது யார் தவறு என்று கேட்டால் குழந்தைகளையும் மதிக்க மாட்டார்கள், பெண்களையும் மதிக்க மாட்டார்கள், தாயையும் மதிக்க மாட்டார்கள், இந்த மண்ணையும் மதிக்க மாட்டார்கள். நான் கடவுளை மட்டும் மதிக்கின்றேன். ஒரு ஒற்றுமை கிடைக்கும். எல்லாரும் காலையில் எழுதி வேண்டி இந்த பொங்கலை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் பொங்கலிட வந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து நன்றி. மகாராஜா அவர்கள் இந்த மொழியில ஒரு சிறு கருத்தை வைத்தாலும் மிக அருமையாக வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் பேசக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை மகாராஜா அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யார் மனதிற்கு அப்பாற்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று, யார் மன வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று ஒற்றுமையை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களுக்கு எங்களுடைய கட்டுரைய விநாயகருடைய ஆலயத்தின் சார்பாக வருகிறவர்களுக்கு வரவேற்று அவருடைய கல்விமுறைக்கு எங்களுடைய கட்டுரை ஆலயத்தின் சார்பாக பாராட்டுகளை பொங்கல் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கடுத்ததாக தாராவி பகுதியை வசிக்கக்கூடிய நமது தமிழ் உறவுகள் தட்சிணாம் ஆதி திராவிட முன்னாட்ட தலைவரும் நமது பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களும் அசோக்குமார் அவர்களும் நாம் எந்த நேரத்திலும் எந்த உதவியை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நம் உடனடியிட்டு அந்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய அசோக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். நாம் கிட்டத்தட்ட ஒரு நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க, பொங்கல் வைத்திருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடிய குழந்தைகள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். भारत माता की, भारत माता की, भारत माता की. मुंबई गवर्नर कोलवरा வரவேற்கிறோம். ஒரு சாமி மர 8 தசை நடுங்க What you want?
கமிட்டியினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வல்மிதாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அண்ணா அவர்களை சக்தியினுடைய ஆலய கமிட்டி சார்பாக வருக என்று நான் வரவேற்கிறேன். பெருமதிப்பிற்குரிய ரூபாய் பெறுவதற்கான வழியை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் கேப்டன் அவர்கள். படிக்காத குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்கல. நாங்க எத்தனை பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த கூட்டத்துல நிறைய பேர் இருக்கீங்க. அண்ணனை வச்சு நாங்க சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்க ஒரு பைசா யாத்திரை வாங்கல. அதையும் செஞ்சு கொடுத்தவரு அண்ணன் கேப்டன் தான். சில குழந்தைகளை பீஸ் கட்ட முடியாம தவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் நாங்க போய் சொன்னோம். அதையும் அந்த பீஸை கட்டி அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோட செய்து கொடுத்தவரும் அண்ணன் கேப்டன் அவர்கள் தான். இதே போல பல வேலைகளை தெரிந்தும் தெரியாமலும் அவர் எங்களுக்கு உடனிருந்து செய்து கொடுக்கிறார் என்றால் டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்களை நாங்கள் எங்களது தாராவி பகுதி மக்கள் சார்பாக வார்த்தைகளை கொண்டிருக்கிறோம். கோர்வழி சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது பாசத்துக்குரிய कार्यक्रम में मुंबई भारतीय जनता पार्टी महामंत्री भूतपूर्व गोरखपुर विधानसभा क्षेत्र के एमएलए सुनील राणे जी यहाँ पर उपस्थित है। शक्ति विनायक मंदिर कमेटी के द्वारा पूरा जनता के साथ उनको वक्त से स्वागत होगा। धन्यवाद राणे जी, आपका स्वागत है, आपका हृदयपूर्वक स्वागत है। राणे जी से धन्यवाद। स्वागत है, स्वागत है, स्वागत है। எல்லாரோட சத்தமும் வர்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையில் यहाँ पर उपस्थित सम्मान्य सुनील राणे जी, இங்கு சிறப்பு விருப்ப அழைப்பாளர்களாக அமர்ந்திருக்கும் அண்ணன் அசோக் குமார் அவர்களே, அண்ணன் காசிலிங்கம் நாடார் அவர்களே, ஆல்வின் தாஸ் அவர்களே, சி சுந்தர் அவர்களே, கமிட்டி உறுப்பினர் வைகுண்டராஜா நாடார், கண்ணன் செட்டியார், சிவநாதன், திருமேனி செல்வம் நாடார், மணிகண்டன் நாடார், ஈராட்சி தர்மர் குருசாமி மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க ஸ்டேஜ்ல நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப உற்சாகமா பொங்கல் வச்சுட்டே இருக்காங்க. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சக்தி விநாயகர் கோயில் கமிட்டி, ரமேஷ் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோழிவாடால 4000 5000 பொங்கல் வச்சாலும் இந்த தாராவி 90 ஃபீட் வந்தாங்க இங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாறாமல் வருடா வருடம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடும் அனைத்து பொங்கல் கமிட்டிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உலகத்திலே நீர்ப்பாய்ச்சி முறை, நீர்ப்பாய்ச்சி விவசாயம் செய்து அதில் வர்ற பொருட்களை நம்ம சாப்பிட முடியும் சொல்லி உலகத்துக்கு விவசாயத்தை அந்த விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சலுக்கு 1800 வருஷத்துக்கு முன்னால கல்லணை என்ற அணை கட்டிய முதலில் அணைக்கட்டை கட்டியவர்கள் நமக்கு தமிழ். பேசுறது உங்களுக்கு கேட்காது. நான் உங்கள்கிட்ட தமிழருடைய பெய் நீரை தேக்கி அந்த நீரை அணைக்கட்டு மூலமாக பிரிச்சு தண்ணியை வேட்டாகாம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்களே. நாமும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலும் அமெரிக்காவிலும் பல இடங்களிலும்
இந்த விவசாயத்துக்காக அணைக்கட்டை யார் கட்ட முடியாது. உலகத்திலே முதல்ல அணைக்கட்டு கட்டினா தமிழ்காரன் அப்படின்ற ஒரு பெருமை. நீங்க எல்லாரும் தஞ்சாவூர் போயிருப்பீங்க. நடிகர் மோடி அங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ரயில்வே பாலம் பிரிட்டிஷ்காரன் தான் கட்டினாரு. இந்த கட்டடம் பிரிட்டிஷ்காரன் தான் கட்டினாரு. இந்த கட்டடக்கலைக்கு உரிமையாளர்கள் கட்டடக்கலை உலகத்திலே உயர்த்தியவர்கள் நமது தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு விஞ்ஞானம், மருத்துவம், விவசாயம், கலாச்சாரம் அத்தனைக்கும் தமிழனுடைய பெருமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வீட்டில் நமது தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் மொழியை எழுத வேண்டும். தமிழ் மொழி காட்டுவோம். நமது கலாச்சாரத்தை பாராட்டுவோம். இதே போல எல்லோரும் அருளால் எல்லோரும் எல்லா வளத்தையும் பெற்று நீடோடி வாழ்க வேண்டும். अभी स्वागत होगा, स्वागत का कार्यक्रम अभी हमारे मित्र तमिल सेल्वन को शक्ति विनायक मंदिर की ओर से स्वागत होगा। रमेश गणेशन नाडार जी स्वागत करेंगे। साथ साथ मुंबई भाजपा महामंत्री सुनील राणे जी को स्वागत होगा। वी राजा सुनील राणे जी आपका स्वागत है। अनैतु तमिलर गलुक्कम इनिय पोंगल वार तुक्कल। आज के हमारे पोंगल के कार्यक्रम के लिए उपस्थित शक्ति विनायक टेंपल के माध्यम से 20वें साल में पोंगल के सबसे महत्वपूर्ण ऐसे हमारे उत्सव के लिए उपस्थित हमारे इस मंदिर के प्रमुख श्री रमेश कुमार जी, आप सबका ध्यान जहां पर है, ऐसे हमारे दक्षिण भारत की तमिलनाडु की अभिनेत्री ओविया जी हमारे इस कार्यक्रम के लिए प्रमुख मार्गदर्शक विवेकानंद राजा जी, काशी लिंगम नाडर के समाज के अध्यक्ष प्रेसिडेंट श्री थक्षना मारा नाडर समाज संगम के अरविंद दास, हमारे भारतीय जनता पार्टी के प्रमुख नेता राजा इलेंगो, मुंबई नाडर संगम एपी सुरेश, एपी श्रीनिवासन, पट्टा देवर मणिकंदन, एस सुंदर, केवी अशोक कुमार और मंच पर विराजमान सभी प्रमुख नेताओं को मैं पोंगल की शुभेच्छा देता हूं। आप सबका अभिनंदन करता हूं। मुझे मालूम है कि जब से ओविया जी यहां पर आई है कोई देखना नहीं चाहता इधर, बराबर है। और हमारे यहाँ के सायन कोलीवाड़ा के विधायक कैप्टन सेल्वन का 10 मिनट का भाषण किसी ने नहीं सुना, आपने उनको डिस्टर्ब कर दिया। और हमारे कैप्टन सेल्वन का भाषण तमिल में होने के बाद भी सिर्फ अकेला मैं सुन रहा था, मुझे समझा कुछ भी नहीं। और ये हमारी अभिनेत्री ओविया जी अभी आई, कहां से लोग देख रहे हैं, एक तो गॉगल में से देख रहे हैं, तो भाई आ गया। ये हमारा यहाँ का चिरंजीवी है, ये अरे मेरे लिए मत लगा। और इसके लिए पोंगल की आप सबको शुभेच्छा देता हूँ। अगले 1 घंटे तक हमारी अभिनेत्री ओविया जी 1 घंटे तक भाषण करने वाली है। और इसके लिए 1 घंटे तक जब तक ये अपना अनाज सूर्य भगवान के लिए अर्पण नहीं होगा तब तक ओविया जी भाषण करेंगे। और इसके लिए पुनः एक बार आप सबको ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றது, அவங்க கலைஞரே படிச்சுட்டாங்க என்னை பத்தி. இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி விநாயகர் கோயிலுக்கு திரும்பி நான் வரோம், உங்க கூட எல்லாம் செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் இயர் நான் வரோம். இடம் தெரியல, அவங்க மாதிரி கவிதை படிக்கிறதுக்கு தெரியாது எனக்கு. ஆனா உள்ள இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஐ விஷ் யூ தி பெஸ்ட். எல்லா ஐஸ்வர்யம் மட்டும் எல்லாமே உங்க கடவுள் வந்து அந்த ஆசையை எல்லாம் நிறைவேற்றணும்.
ஹலோ, அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான கோயில் கமிட்டி மகளிர் அங்கு கமிட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லேடிஸ் மட்டும் விடுங்க. அந்த லேடிஸ் மட்டும் விடுங்க. கோவில் கமிட்டியினுடைய நிர்வாகி உங்கள் முன்னிலே தோன்றினார்கள். அவங்களை மரியாதை உங்களுக்கு உங்களுக்கு நம்ம பார்க்க இருக்காங்க. அவங்க நல்ல மரியாதை வாட்டி சொல்லி வழியெடுத்து வைங்க.
अजय फोटो वाला साहब का सर प्रगति के लिए आता ताड़ियां नहीं भारत माता की हमारे हार्ट ऑफ मुंबई न्यूज चैनल को सब्सक्राइब करें और बेल आइकन दबाना ना भूलें। आपके माध्यम से शुभकामनाएं दी क्या स्वागत करेंगे। आज हम लोग का तमिल साउथ का जो है बहुत बड़ा फेस्टिवल है पोंगल। ये पोंगल को शुभकामना देता हूँ। धारावी में मुंबई आदि द्राविड महाजन संघ के अध्यक्ष केवी अशोक कुमार जी धारावी में बहुत जगह पे मुंबई में बहुत जगह पे पोंगल है। इसमें खास करके धारावी में आएगा तो हम लोग फील होता है मैं तमिलनाडु का अंदर है। इतना अपना कलाचार तमिल लैंग्वेज और कलाचार तमिलनाडु में कैसा चलता है उससे जाती मैं भी 4-5 हजार का पोंगल कोलीवाड़ा में मुंबई का अंदर करेंगे। बहुत ही महत्व का पोंगल हर साल अपना कलाचार के साथ करता है। इनको मैं बहुत बहुत धन्यवाद देता हूँ। सबको आर्थिक शुभेच्छा देता हूँ। வணக்கம் ஹாப்பி பொங்கல் பொங்கல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க தமிழ்நாடு மக்களோட ஒத்துரிமை பார்க்கும்போது எந்த ஊரு போனாலும் அந்த ஒத்துரிமை இருக்கு அதுதான் நம்ம விஜயம் வந்தவங்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவாங்களே அது உண்மைதான் எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி என்ன வந்து சக்தி ஐ லவ் யூ டூ எனக்கு திரும்பியும் இங்க வரணும் உங்களை எல்லாரும் பார்க்கணும் தான் இருக்கு பொங்கல் இதை ஆர்கனைஸ் பண்ண ரமேஷ் சாருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க ரமேஷ் சார் தேங்க்யூ சோ மச் எல்லாருமே இந்த ஸ்ரீசக்தி கோவிலோட கமிட்டி எல்லாருமே சபை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கரெக்டா வந்து என்ன பார்த்துருக்காங்க ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிளெஸிங்கா நினைக்கிறேன் நான் हिंदी थोड़ा थोड़ा मेरा हिंदी वीक है के लोग हिंदी में मैं क्या बोलूं मैं बहुत खुश हूँ very very happy to be here and everyone has to celebrate this event. This is I'm very happy to be here. What else to say? That's it. Happy Pongal.
क्या कहेंगे, आज तमिल समाज के माध्यम से जश्न मनाया जा रहा है, न्यू ईयर की शुभकामनाएं सारे के सारे लोग दे रहे, और साउथ परिवार के यहाँ पे एक्टर्स भी आके गए, क्या कहेंगे? दुनिया भर के तमाम लोगों का आज बहुत बड़ा दिन है। आज हमारा पारंपरिक संस्कृति का एक पहचान के दिन है। आज दुनिया भर जितने भी देश है, लगभग आज के तारीख में दुनिया में जितने भी देश है, जिधर जिधर तमिल का समाज, हमारा समाज का लोग है, उधर ये त्योहार बहुत जोरदार मना रहे हैं। ये हमारा पहचान है, ये हमारा मेहनत की ताकत की, हमारा एकता की एक पहचान है, ये त्योहार है। आज धारावी में 90 रोड में एक राजा का, विवेकानंद राजा और रमेश के तरफ से एक कार्यक्रम आयोजित किया है, और इस कार्यक्रम में साउथ का अभिनेत्री ओविया भी आके कार्यक्रम शोभा बढ़ाई और सबको शुभेच्छा दी। और धारावी की सभी तमिल लोगों को शुभेच्छा। और सुनील राणे, कैप्टन तमिल सेल्वन, ऐसे बड़े और आज की क्या कहेंगे, आज न्यू ईयर मनाया जा रहा है तमिल समाज के माध्यम से, पोंगल का जश्न मना रहे हैं, क्या कहेंगे? शुभकामनाएं सभी को। मुझे ये भारत विविधता से बना है, कहीं लोहड़ी मनाई जाती है, कहीं मकर संक्रांति मनाया जाता है, कहीं पोंगल मनाया जाता है। धारावी में तो पोंगल तो पूरा दुनिया में प्रसिद्ध है। मुझे बहुत खुशी है कि के त्योहार में हम सब आ गए, और आज आप देख रहे हैं कि सभी जाति धर्म के लोग इसमें शामिल हैं। ये सभी का फंक्शन है, ये किसानों को डेडिकेटेड फंक्शन है। मैं किसानों को कहना चाहूंगी कि देश जय जवान और जय किसान का है। क्या कहेंगे, आज पोंगल है, जश्न मनाया जा रहा है धारावी में, क्या कहेंगे? धारावी में हर त्योहार में ऐसा ही माहौल दिखाई देता है, सब लोग एक साथ मिलकर मनाते हैं, और धारावी की एकता ऐसे ही बनाए रखे, यही मैं कामना करता हूं। आपने क्या धारावी करो के लिए आज के दिन दुआ मांगा है? धारावी करो के लिए क्या दुआ मांगा है? लोगों को यही कहना है कि हम सब एक साथ रहेंगे, और साथ जो लड़ाई आगे आएगी उसके साथ लड़ेंगे। आगे रहते आप मैंने कहा जो राक्षस आएगा हमारे को बाहर भेजने के लिए, उस राक्षस का खात्मा करने की शक्ति पाएंगे। आज सभी को पोंगल की हार्दिक शुभकामनाएं देता हूँ, और मकर संक्रांति भी महाराष्ट्र में मनाया जा रहा है। एक उत्साह और ऊर्जा का एक उत्सव है, और आप देखेंगे धारावी में हर एक उत्साह और आनंद से मनाया जाता है। तो वही परंपरा धारावी के लोग और धारावी का हमारे शक्ति विनायक टेम्पल के माध्यम से भी हर साल पोंगल उत्सव यहाँ पे मनाया जा रहा है। और धारावी एक सांस्कृतिक केंद्र है, देश की विभिन्न जो संस्कृति है, जो परंपरा है, वो धारावी में मनाई जाती है। और ये जो मकर संक्रांति का फेस्टिवल है पूरे देश में मनाया जाता है, हर राज्य में अलग अलग नाम से मनाया जाता है। तो ये एक किसानों का फेस्टिवल है, भारत के आम नागरिकों का फेस्टिवल है, और मुझे पूरे विश्वास है 2025 साल ये बहुत ही महत्वपूर्ण साल है, क्योंकि इस साल में महाकुंभ का आयोजन किया हुआ है, और महाकुंभ के इस पावन पर्व पे जो माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी का जो विकसित भारत का सपना है, उसकी शुरुआत इस 2025 से होगी। धारावी करो के लिए क्या मांगा आपने आज सुबह? धारावी के लिए करो के लिए हर वक्त मैं खुशियाँ, उनकी खुशी के लिए प्रार्थना करता हूँ, और उनका सपना पूरा जल्दी हो, यही हर वक्त मैं गणेश जी के चरण में प्रार्थना करता हूँ।